Guru Fitness. Unleash your potential. Hello everyone. Welcome to Guru Fitness. இந்த வீடியோவை பற்றி நான் இது ஒரு ஜஸ்ட் a வீடியோ about my current emotions. Just I want to capture this moment. ஸோ நேற்று எங்கள் ஆஃபீஸில் லே ஆஃப் ஆச்சு. நிறைய பேர் எடுத்துட்டாங்க இன்க்ளூடிங் மீ. ஸோ கஷ்டமாக இருந்தது. நிறைய விஷயம் நான் தாட் நம்மளாம் லே ஆஃப் பண்ண மாட்டாங்க. நம்மளாம் வந்து மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி, இட் ஹேப்பன்ஸ் இன் ஐடி. நம்ம வந்து அதை கேள்விப்பட்டிருப்போம், அது நமக்கு நியூஸாக இருந்திருக்கும், அந்த கம்பெனியில் எடுத்துட்டாங்க அப்படின்லாம். ஸோ எங்கள் கம்பெனியில் இன்னொரு இதில் எடுக்கும்போது இதெல்லாம் எங்களுக்கு நியூஸாக இருந்தது. பட் அது நம்ம பக்கத்தில் நடக்கும்போது அந்த என்விரான்மெண்ட்டே ரொம்ப இதாக இருந்தது. அங்கே இருக்க முடியல. நமக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் போவாங்க, நம்மளால் ஏற்றுக்கவும் முடியாது. அது ஒரு மாதிரி நர்வஸ்னஸ் நமக்கு கொடுத்தது. நேற்று அந்த எமோஷன்ஸ்லாம் கோ த்ரூ பண்ணது. never thought I would go through such things. So just want to share about that. I always thought I'm an emotionalist guy. எனக்கு அந்த அளவுக்கு எமோஷன்ஸ் வராது அப்படின்னு. பட் when people எனக்கு வந்து இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் கான்செப்ட் அதெல்லாம் கிடையாது. எவ்ரி ஒன் இஸ் மை ஃப்ரெண்ட். நான் அவங்கள்ட்ட பேசிட்டேன்னா அவங்க எனக்கு ஃப்ரெண்ட். நேற்று ஒரு ஃபியூ பீப்புள்ஸ் அவங்க அந்த இடத்த விட்டு போகும்போது என்னை அறியாமல் எனக்கு தானாக கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஐ ஆல்வேஸ் தாட் நம்ம எமோஷ்னலஸ் கைஸ். நான் எப்போவுமே எல்லாத்துக்குமே எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டேன், காமாக இருப்பேன் அப்படின்னு நினச்சேன். பட் அந்த மூமெண்ட் ஏன்னா அவங்களாம் போகும்போது பார்க்கும்போது கண்ணிலேருந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து கையெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இட்ஸ் நாட் வந்து அடுத்தது நம்மளை தூக்க போகிறாங்கன்றது இல்லை. அவங்க பிடிச்சவங்க இனி நம்ம அவங்கள பார்க்க முடியாது. அந்த அந்த ஆஃபீஸில் நம்மளை கலாய்ச்சிட்டு இருந்திருப்பாங்க. தே ஆர் மோர் தென் கொலிகின்ற மாதிரி தான் அங்கே இருந்தவங்கலாம். நான் பேசுகிறது ரொம்ப கொஞ்சம் பேர் கூட தான் பேசுவேன். பட் எவ்ரி ஒன் மேட்டர்ஸ். அந்த டைம் தான் அந்த ஹியூமன் எமோஷன்ஸ் இஸ் சம்திங் ஐ ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் தட். அண்ட் தென் ஸோ நேற்று அமிச்சிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கால் பண்ணாங்க. ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எவ்ரி ஒன் கேர் சப்போர்ட்டிவ். நம்ம நினைப்போம் நம்மளை பற்றி யாரும் கேர்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. பட் தட் இஸ் நாட் அ திங். பீப்புள் ரியலி கேர் அபவுட் அஸ். ஸ்டில் இன்னைக்கு கூட அவங்கவுங்க என்னென்ன ஜாப் ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்தோடனே அங்கே இருக்க சீனியர் கொலீக்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணாங்க. லைக் எவ்ரி ஒன் எல்லாருமே பேனிக் ஆகாதீங்க, எதாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். எல்லோரும் நம்மளை காமாக வச்சுக்க ட்ரை பண்ணாங்க, இன்க்ளூடிங் அங்கேருந்து ஹெச்ஆர்ஸும். நமக்கு அதை சொல்கிற முடியாது, எப்படி சொன்னால் அவங்கள காமாக வச்சுக்க முடியுன்ற மாதிரி சொன்னாங்க. எவ்ரி ஒன் ஜஸ்ட் ஹேண்டில் த சிச்சுவேஷன் ப்ராப்பர்லி. கூட லைக் எல்லோரும் நீங்கள் ஓகேவா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு கிடைச்ச லைக் ஜாப்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுறாங்க. தே ஆர் ட்ரைங் டு சப்போர்ட் யூ. ஸோ சம்திங் நம்ம டஃப் டைம் ஃபேஸ் பண்ணும்போது நம்ம தனியாக ஃபேஸ் பண்ணல. இதோட நான் நிறைய சுச்சுவேஷனில் இருந்திருக்கேன், ஜாப் இல்லாமல் இருந்திருக்கேன், அப்போல்லாம் தனியாக இருந்திருக்கேன். பட் இந்த டைம் வந்து நிறைய பேர் அப்படியே சப்போர்ட்டிவாக அவங்களாம் இருக்காங்க, நம்ம ஹெல்ப் பண்ணுறாங்கன்றது வந்து ஒரு இது. ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் அபவுட் தட். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் அபவுட் மை எமோஷன்ஸ் இந்த கரண்ட் சிச்சுவேஷன். ஸோ இதுவும் கடந்து போகும் ஆல்வேஸ். தேங்க்யூ. பாய்.